கொண்ட நம் சிறப்பு விருந்தினர் டாக்டர் சங்கீதா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். ஆறுகள் தனக்காக ஓடுவதில்லை, மரங்கள் தனக்காக காய்ப்பதில்லை, சுட்டெரிக்கும் சூரியனும் சுதந்திரம் நிலவும் சுயநலம் பார்ப்பதில்லை. ஆம், தன்னலம் துறந்து சுயநலம் மறந்து நாள்தோறும் நல்லுயிரை பேணி காக்கும் இறைவனின் மறு உருவமானவர் நம் சிறப்பு விருந்தினர் டாக்டர் சங்கீதா அவர்கள். இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இங்கே வர வைத்து எனக்கு சிறப்பு விருந்தினராக வர வைத்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிரசிடெண்ட், நம்மளோட கரஸ்பாண்டன்ட், ஹெட்மாஸ்டர்ஸ் அவங்களுக்கும், சீஃப் கெஸ்ட் அவர்களுக்கும் மற்றும் கெஸ்ட் ஆஃப் ஆனராக வந்த அனைவருக்கும் எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த ஸ்கூலில் 93 to 95 11th 12th தான் இங்கே வந்தேன். அந்த மரம் ஒன்று இருக்குது, அந்த கட்டடமாக இருக்குது அந்த இடத்துல. அங்கே வந்து ஒரு டாய்லெட் இருக்குது, அதுக்கு பின்னாடி அப்படி தான் இருந்தது. அந்த இடத்துல நான் ஒரு 8 மணி நேரம் வெயிட் பண்ணேன் இந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்காக. 10th நான் 459 வாங்கியிருந்தேன். அது அந்த ஸ்கூலோட 2வது இது. இந்த ஸ்கூலில் அந்த வருஷம் வந்து 471 வாங்கியிருந்தாங்க. நான் வேறு ஸ்கூலுக்கு அட்மிஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்ளிகேஷன் கொடுக்குறப்ப நானும் அப்பா, நான் 3 பேர், அம்மாவும் வந்திருந்தோம். அந்த மரத்தடியிலேயே மதிய சாப்பாடும் இல்லாமல் தான் நான் நின்றுட்டு இருந்தோம். அப்போ ஒரு தடவை ஒரு 3 மணிக்கு ஒரு அழைப்பு வந்து, சங்கீதான்னு இருக்கவங்க யார் அப்படின்னு கேட்டாங்க. வந்தப்போ 3 பேர் போய் நின்னோம் அந்த சிஸ்டர் முன்னாடி. ஒருத்தர் தானே சொன்னாங்க அப்படின்னாங்க. அப்புறம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எனக்கு. ஜோதி சிஸ்டர், ஹெச்எம் சிஸ்டர்கிட்ட பேசுகிறதுக்கு அம்மா அப்பா போய் பேசினாங்க. என்னோடய மார்க்கை கன்சிடர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து எனக்கு 4:30 நியர்பை க்ளோசிங் டைமில் தான் எனக்கு வந்து அட்மிஷன் கிடச்சிது. அப்போ வந்து அப்படி தான் இந்த ஸ்கூலில் நுழைக்கிறப்பே எனக்கு ஒரு சிரமங்கள், என்னடா இப்படி பண்ண, ஏன்னா தெரிஞ்ச ஊரில் படிச்சுட்டு இங்கே தெரியாத ஊரில் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஒரு தடங்களாக இருந்து. பட் அதுக்குள்ளே தான் வந்தேன். வந்தப்போ ஹாஸ்டல், அப்போ தான் அந்த இயர் தான் அருள் ஹாஸ்டல் தொடங்கியிருக்காங்க, அந்த எண்டில் இருக்கும். அதில் தான் என்னோடய பயணம் இங்கே ஆரம்பித்தது. தங்குறது எல்லாமே அந்த ஸ்கூலில் தான் போய் படுத்து எந்திரிப்போம். ஸ்டடி ஹவர்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஆனால் என்னோடய பழக்கம் வந்து காலையில் 7 மார்னிங் படிக்கிறதா எங்கள் வீட்டில் என்ன பழக்கி இருக்கிறது. காலையில் 6 மணி 7 மணிக்குள்ளே என்னோடய படிப்பை முடிச்சிருவேன். அதுக்கடுத்து நான் ஃபுல்லாக பேசிட்டு மற்றதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். எக்ஸாம் டைம் வரைக்கும் 8:30 வரைக்கும் படிப்பேன் நான். ஏன்னா எனக்கு வீடு பக்கமாக இருந்தது. அப்போ ஒரு 5 மினிட்ஸில் போயிடலாம், அந்த மாதிரி தான் வீட்டில் படித்தேன் நான். அதேமாதிரி சாயந்தரம் வந்து முடிச்சு வந்தோடனே 4:30க்கு நான் ஸ்டடி ஹவர்ஸ்ன்றது 5:30 அந்த மாதிரி ஆரம்பித்தா கூட ஹாஸ்டலில் நான் 4:30க்கே புக்கை எடுத்து வச்சுருவேன். எனக்கு சன்லைட்டில் படித்து தான் பழக்கம். நைட்டு அதே மாதிரி 8:30க்குலாம் எனக்கு தூக்கம் வந்துடும். 8:30 9க்கு சுருண்டுருவேன் நான். இதுதான் என்னோடய ஹேபிட்டு. சில சிரமங்கள் இருந்தது அந்த ஸ்டடி ஹவர்ஸில் வந்து நான் கொஞ்சம் சும்மா உட்காந்துருப்பேனே ஒழிஞ்சு ஏதாவது எழுத்து வேலை வச்சுக்கிறேன்னா புதுசாக படிக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய ஹேபிட்டுக்கு அது கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தது. சன்லைட் இருந்தால் படிப்பேன் நான் வந்து, அந்த மாதிரி தான் இருக்கும். 1 இயர் வந்து ஹாஸ்டலில் இருந்தது. நல்லா மேரி சிஸ்டர் இருப்பாங்க, ஹெச்எம் சிஸ்டர். அப்படி இப்படி போயிட்டு வரப்போ என்னை வந்து பார்த்துட்டே போவாங்க. எங்கள் அப்பா எனக்கு ஏதாவது கொடுக்க வர்றப்போ வந்து உங்கள் பொண்ணு இப்படி இருக்கா அப்படின்லாம் சில கம்ப்ளைண்ட்னு சொல்லுவாங்க. என்னை கூப்பிட்டு ஏன் இப்படி இருக்க, யார்ட்டையும் பேச மாட்டேங்கிற அப்படின்வாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவேன், ஆனால் அவங்க முன்னாடி மட்டும் அமைதியாக போவேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய 1 இயர் வாழ்க்கை இங்கே ஹாஸ்டலில் இருந்தது. அப்புறம் 11th 12th நாகமலக் புதுக்கோட்டையிலேருந்து நான் இங்கே PP21 தான் வருவேன். அந்த டெய்லி ட்ராவல் பண்ணுறதுல பஸ்ஸில் படிப்போம். பஸ்ஸில் வரப்போ எங்களுக்கு ஃபிசிக்ஸ் மிஸ் இருப்பாங்க, அவங்க 11th கிளாஸ் மிஸ்ஸு. ஜெபா மிஸ் வந்து பேகை வாங்கி வச்சுக்குவாங்க. அப்போ ஒரு ஆச்சரியமாக இருக்கும், டீச்சராக இருந்துட்டு அவங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ இவ்வளோ இருந்தவங்களும் நம்மளுக்கு பண்ணுறாங்கன்றதை வச்சு எனக்கு வந்து நம்மளும் செய்ய ஆரம்பிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். என்ன இருந்தாலும் நம்ம பஸ்ஸில் சக பயணியாக நம்ம அப்படின்ற ஒரு உணர்வை வந்து அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அடுத்து மேக்ஸ்க்கு சிஸ்டர் இருந்திருக்காங்க, சௌரியம்மா டீச்சர் வந்திருக்காங்க இன்றைக்கி. இங்கிலீஷ் ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பாங்க, புரிதலாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக ஈஸியாக அவங்கள்ட்ட கான்வர்சேஷன் பண்ண முடியும், அவ்வளோ ஈஸியாக அப்ரோச்சபிளாக இருப்பாங்க. மீனாட்சின்னு டீச்சர் வந்து பாட்னி எடுத்தாங்க. அவங்கள்ட்ட இருக்க ஒரு ஸ்பெசிஃபிக் என்னென்னா, கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸாம் முடிஞ்ச உடனே அடுத்த கிளாஸில் வந்து அவங்க வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த கொஸ்டினுக்கு என்ன எழுதணுன்றதை வந்து ரிவைன் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டினில் இந்த ஆன்சர்லாம் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்றத சொல்லுவாங்க. அதில் பார்த்தா எல்லாமே பண்ணியிருப்பேன் நான். வந்து ஒரு பாயிண்ட், சில பாயிண்ட் 2 பக்கத்துக்கு பின்னாடி இருக்கும், அந்த பாயிண்ட்டை எழுதியிருப்பேன். அவங்களும் சொல்லுவாங்க
ஆனால் டீச்சர்கிட்ட நான் நேரடியாக போய் நான் எழுதியிருக்கேன், நான் தான் ஃபஸ்ட் மார்க் வருவேன் பாட்னியில். ஆனால் அந்த டீச்சருக்கு நான்ன்றது தெரியாமல் தான் நான் மறைஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் நான் வாழ்க்கையை வந்து. அதாவது புக்கை வந்து அட்ட படிக்கிற ஹேபிட் வச்சுருப்பேன், நோட்ஸை மட்டும் நம்ப மாட்டேன். இது ஒரு என்னோட இது. டைமிங் ஃபிக்ஸட் டைமுக்கு தான் படிப்பேன். அதுவும் நீங்கள் உங்களோட ஹேபிட்டுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்டு தமிழ் மீடியமாக தான் நான் வந்து காலேஜில் சேர்ந்தேன், எம்பிபிஎஸ்சில். கஷ்டமாக இருந்தது. தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கு எனக்கு கஷ்டப்பட்டேன். அதுக்கு முயற்சிகள் எடுத்து தான் பண்ணோம். சரியா? ஸோ தமிழ் மீடியம் படிக்கிறோம், மேலே படிக்க முடியாது அப்படின்றது எதுவும் நினைக்க வேண்டாம். எல்லாராலையும் எல்லாமே முடியும். அதேமாதிரி எம்பிபிஎஸ் மட்டும்தான் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி இருக்குது. உலகத்தில் நிறைய படிப்புகள் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ இருக்க சொசைட்டியில். பெண்கள் எல்லாரும் வந்து நம்ம எல்லாரும் இல்லை, மனுஷங்க எல்லாருமே தன்னோட உடம்பை படிக்க ஆரம்பிக்கணும். தன்னோட உடம்புனா என்னென்னா, ஒரு மாற்றம் வருதா, உடம்புல மாற்றம் வருதுன்னா அஸ் அ டாக்டராக சொல்கிறேன், உடம்புல மாற்றம் வருதை பார்த்துட்டு இது நல்லதா, மருந்து எடுத்துக்கலாமா, எதுக்கு எடுத்தாலும் மருந்து எடுக்கிறத விட்டுறணும். ஒரு வேலை அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக சோர்வு வரும். அதுக்கு போய் நம்ம போய் மாத்திரைக்கு போய் நிற்கக்கூடாது, டாக்டர்கிட்ட போய் நிற்கணும்னு இல்லை. ஸோ அந்த மாதிரி உங்களோட உடம்பை படிக்க ஆரம்பிங்க. பெண்களுக்கு வளர வளர மாற்றங்கள் ஏற்படும். அது இயற்கை கொடுத்தது தான். அதுக்காக ஹெசிடேஷன் பண்ணாதீங்க. சரியா? எனக்கு இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு உடலை வச்சு எதுவும் ஹியூமிலியேட் பண்ணுறத அதை வந்து கண்டுக்காதீங்க. நான் ஷார்ட்டாக தான் இருக்கேன், ஆமாம் நான் தான் ஷார்ட்டாக தான் இருக்கேன்றதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் சின்ன வயசுலேயே. ஆனால் அதை வச்சு கிண்டல் பண்ணவங்க இருக்காங்க. நான் அதுக்கு கண்ணாடி போட்டப்போ என்னோட டியூஷன் சாரே வந்து சொன்னார், கண்ணாடி போட்டிருக்கேன் அப்படின்னு. கண்ணாடின்னு தான் கூப்பிடுவார் சார், நீங்கள் கூப்பிட்டுங்க, நான் கண்ணாடி போட்டது உண்மை தான். ஐ அக்செப்ட் தட் ஃபேக்ட். ஸோ அதுக்கு கன்சிடர் பண்ணாமல் எனக்கு அடுத்ததில் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சது என்னோடய லைஃப்பில் வந்து. அப்புறம் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சாப்பிடாமல் போய் நான் பரீட்சை எழுதுகிறேன், நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன் அதனால் சாப்பிடாமல் விட்டுட்டேன் அப்படின்றது வந்து இருக்க வேண்டியதில்லை. இன்றைக்கி சாப்பிட்றது இன்றைக்கி கொடுக்குற எனர்ஜி கிடையாது. இட் வில் நம்மளுக்கு பின்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு இப்போ போடுற உரம் மாதிரி தான் நினச்சிக்கணும். நான் அப்படி தான் நினைப்பேன். இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு இன்னையோட எனர்ஜி கிடையாது. இட் வில் ஸ்டோர் இட் இன் அவர் இதில் வேரியஸ் பார்ட்டில் இருக்கும். ஸோ ஸ்டோர் ஆகி நம்மளுக்கு பின்னாடி எனர்ஜியை கொடுக்க போகுது அப்படின்றத பண்ணணும். பொண்ணுங்க வந்து கண்டிப்பாக காய்கறிகள் எல்லாமே சாப்பிடணும். முட்டை டெய்லி சாப்பிட்லாம். சார் டாக்டராக நான் சொல்கிறேன், நான் டெய்லி என்னோடய ஃபேவரட் ஃபுட்டு என்னென்னா முட்டைன்னு தான் சொல்லுவேன் நான். சரியா? ஸோ இன்னும் அதேமாரி பெண்கள் வந்து சுயமாக படிக்கணும். இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன்னா எனக்கு கொடுத்த கல்வி மட்டும்தான். என் பேரண்ட்ஸுக்கும் என்னோடய டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த காலையில் கூட இந்த பேச்சில் என்ன பண்ணணுன்றதுக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணேன். இங்கே கிடைச்ச நட்பான ஒரு பொண்ணு யூஎஸில் இருக்குது, அதில் தான் நான் பண்ணேன். இந்த ஸ்கூல் இதே மண்ணில் நான் உட்காந்துருந்துருக்கேன், கேட்டுக்கிட்டு பார்வையாளராக உட்காந்துருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு மேடை எனக்கு வாய்ப்பளித்த. நான் இது வரைக்கும் எந்த மேடையிலையும் நான் பேசுகிறது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட்டு மேடை. I want to give back to the society what I got from my life. என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸையும் எனக்கு உலகத்துக்கு கொடுக்கணுன்ற எண்ணத்தில் அந்த எண்ணம் இருந்துட்டு இருந்தது. அதுக்கு இது பாதை அமைச்சதாக இருக்குது. அதுவும் என்னோடய ஸ்கூல்லேருந்தே நான் தொடங்க போகிறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஸ்கூல் நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பொண்ணுங்களுக்கு வந்து சுயமாக நம்ம படிக்கணும். இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணமே வந்து எவ்வளோ பேர் இருந்தாலும் இதுக்கு படிப்பு தான். அதுதான் என்னை முன்னிலைப்படுத்தி இருக்குது. நான் என்னோடய கவர்மெண்ட் போஸ்ட்டில் நிறையா வேலை பார்த்துருக்கேன், கிராமத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ சென்னையில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சென்னை கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் அப்போலோலையும் நான் வேலை பார்த்துருக்கேன், அங்கேயும் படிச்சிருக்கேன். டிபெண்ட் அங்கே தான் படித்தேன். ஸோ வேரியஸ் எக்ஸ்போஷர் இருக்குது. அது பேசணுன்னா நிறைய டைம் ஆகும். கண்டிப்பாக உங்களோட முயற்சி இருந்ததுன்னா எதையும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா, நான் ஆக்சுவலாக ஒரு இதை சொல்கிறேன், லைஃப்பில் நிறைய மேடு பள்ளங்கள் வரும், உயர்வு தாழ்வெல்லாம் வரும். எதையும் கண்டுக்காதீங்க. உங்களோட குறிக்கோளை வச்சுட்டு நான் இப்போ ரீசெண்டாக வந்து லாஸ்ட்டு ஒரு 10 months வந்து டிராயிங் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டிராயிங்கை வந்து என்னோட 10th ஸ்டாண்டர்டில் 9th ஸ்டாண்டர்டில் நான் நிறுத்தினது வரைகிறது வந்து. இப்போ டெய்லி நேற்று நைட்டு கூட 11 மணிக்கு சும்மா ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு ஒரு யானையை வரைஞ்சிட்டு நான் படுத்தேன். இதை வந்து கன்சிஸ்டன்சி பண்ணுறப்ப அந்த ஃப்ளோ, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, முதக்கி நீ ஆரம்பித்த ஜனவரி மாதத்துக்கும் இப்போக்கும் நிறைய இருக்குது. எந்த ஒன்று வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அந்ததுக்கு முயற்சிகள் சின்ன சின்ன அட்லீஸ்ட் 1 minute 2 minutes ஒவ்வொரு டே கொடுங்க. 10 நிமிஷம் கொடுக்கலாம், உனக்கு 1 hour கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம். உன்னை ஒரு உருவாக்குறதுக்கு நீங்களாக செதுக்கிக்கலாம். சரியா? பொண்ணு என்றைக்கும் நம்ம வந்து சம்பாதிப்பு முக்கியம். நீ பெரிய வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்லாம் சொல்லலாம். வேலைக்கு போக வேண்டாம்னா 9 to 5 போக வேண்டாம். பட் யூ கேன் டூ யுவர் ஸ்கில்ஸ். அதை வந்து என்ன மாதிரி நீ
உனக்கு திறமையை வளர்த்து அதை உலகத்துக்கு கொடுக்கலான்ற எண்ணங்களோட உன்னோட நம்பிக்கை என்ன நடந்தாலும் நம்ம நிற்போம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இருங்க. அது மட்டும் இல்லாமல் எனி குரூப் எடுத்துக்கோங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிற கனவுகளோடு இருந்த குழந்தைங்களா இருந்தால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக படிங்க. ஏன்னா ஹாஸ்டலில் நான் ஒரு தடவை ட்ரெயினில் வரப்போ ஒரு பொண்ணு சொல்லிச்சு, அக்கா நான் வந்து எனக்கு ஆசை, ஆனால் பக்கத்தில் இருக்க ஹாஸ்டல் பிள்ளைகள்லாம் வந்து எனக்கு வந்து உதவ மாட்டேங்கிறாங்க, கேலி பண்ணுறாங்க, நீயா படிக்க போகிறேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட கனவை வந்து மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்குற மாதிரி இருந்தது. ஐ வில் கால் ஹர், இடையில கால் பண்ணுவேன், எப்படி இருக்க என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த கனவோட தான் இருக்குது. படிக்கிறியான்னு கொஞ்சம் எழுதுறேன்க்கா, எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்றைக்கு விட்டுறாதீங்க உங்கள் கனவை அடையிறதுக்கு. எதுக்கு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம வந்து அந்த கொள்கை ஏற்படுத்துகிறாங்கல்ல, கொள்கையே கொண்டு வராங்க, ஒரு திட்டம் வருது, திட்டம் வகுக்கிற இதில் நம்ம போய் இருந்தோன்னா நம்மளோட பார்வை நல்ல பார்வையை சமுதாயத்துக்கு கொண்டு போக முடியும். எண்ணத்தை வந்து அவங்கள்ட்ட ஈஸியாக சொல்லி அதை திட்டமாக்கிறதுக்கு முடியும். அதனால் எப்பயும் ஹையாக எய்ம் பண்ணுங்கள். அந்த ஆட்சி லெவலில் நம்ம அந்த சட்டத்தில் கையெழுத்து போட்டு பரிந்துரைக்கிற லெவல்லையாவது நம்ம கொண்டு போகணும். அரசியலை விட்டுருங்க, மற்றபடி எந்த லெவலில் கரியர் லெவலில் நான் சொல்கிறேன். ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. இன்னொரு ரெக்வெஸ்ட்டு, எல்லாருக்கும் மீட் டைம் கொடுக்க பாருங்கள். படிப்பு மட்டும் இது கிடையாது, உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கு மீட் டைம்னா ஒரு 10 நிமிஷமாவது ஏதோ உனக்கு பிடிச்சதை பண்ண பாருங்கள். அமைதியாக ஒரு டவுனாக இருந்தாலுமே நான் இப்போ பண்ணிக்கிறது என்னென்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ் எனக்கே நானே கேட்டுக்குவேன். பாசிட்டிவ் நெகட்டிவை எப்படி மாற்றலான்னு பார்ப்பேன். பாசிட்டிவ் இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்போ அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகிடும். சரியா? அதனால் பாசிட்டிவ் நோட்டு ஒன்றை பற்றியே நீ அனலைஸ் பண்ணிக்கிட்டே வாழ்ந்துவாங்க. நல்லா கெட்டதுன்னு நினைக்கிறத மாற்றப்பாரு, நல்லதுக்கு இன்னும் நிறையா பண்ண பாருங்கள். நல்ல மனுஷராக ஒரு ஹியூமன் பீயிங்காக சந்தோஷமாக இருக்க பாருங்கள். என்றைக்கு என்னோட வாழ்க்கையோட இப்போ நான் எடுத்துக்கிட்டது, நான் என்றைக்கு சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். என்ன உலகத்தில் நடந்தாலும் நான் என்ன சந்தோஷமாக்கிக்கணும். சந்தோஷமாக்குறது உனக்குள்ளே தான் இருக்குது. என் ஃப்ரெண்டு வந்தால் வரும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கணும்னு அவசியம். அவங்களும் வரணும், அவங்களோட சேர்ந்தாலும் ரொம்ப தூரம் போகலாம். ஆனால் ஒன்றா நீங்கள் பண்ணிக்கோங்க. அனதர் திங், ஒரு ரெக்வெஸ்ட் டு த ஸ்கூல் என்னென்னா, ஸ்கூல் ட்ரிப்புன்றது வந்து என்னோடய லைஃப்பில் ரொம்ப நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும். நிர்மலா ஸ்கூலில் நான் அதை மிஸ் பண்ணேன். அந்த 2 இயர்ஸில் வந்து நான் எந்த ட்ரிப்பும் போகல. 10th வரைக்கும் இந்த ஸ்கூல்லலாம் நான் ட்ரிப் போயிருக்கேன். 1 டே இல்லை பக்கத்தில் ½ டே அந்த மாதிரி கூப்பிட்டு போவாங்க. ஒரு ரெக்வெஸ்ட், பிள்ளைகளை கொஞ்சம் வெளியிலையும் கூப்பிட்டுட்டு போங்க. இது அதோட அதுலேயே இன்னொரு ரெக்வெஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட்டான மாணவியாக கேட்குறேன் நான். நீங்கள் சேஃபாக உங்களை வச்சுக்கணும். அந்த இடத்துல கூப்பிட்டு போகிறாங்கன்னா, பள்ளி நிர்வாகம் நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குதுன்னா, நீங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க சொல்கிறத கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா சந்தோஷமாக நீங்கள் எப்பயுமே ட்ரிப்பு சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நம்ம தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வழி விடுறோம். நம்ம நடந்துக்கிறத வச்சு தான் அவங்க அடுத்தடுத்த ட்ரிப்புகளை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. சேஃபாக போயிட்டு வந்துட்டோம், நல்லா பண்ணிட்டாங்க பிள்ளைங்க, அப்போ அவங்களுக்கும் தைரியம் வரும். ஏன்னா அடுத்ததில் எதுனாலும் பிரச்சனைகளை கொண்டு வந்துடக்கூடாது. அந்த கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. நம்ம நிர்வாகமும் பண்ணி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் என்னோட கொலிகான என்னோட சகோதரிகளான எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். என்றைக்கு சந்தோஷம் மட்டுமே வாழ்க்கையில் முக்கியமாக வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு முக்கியம். நீ தான் உன்னை சந்தோஷப்படுத்திக்கணும். தேங்க்யூ வெரி மச்.